அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜேசன். Hello everyone, my name is Jason Presley. Every Tamilian must know about his state. ஒவ்வொரு தமிழனுக்கும் அவங்களுடைய ஸ்டேட் எப்படிப்பட்ட ஒரு இடம், என்ன வரலாறு அதுக்கு இருந்தது எல்லாமே தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ செய்யப்படுறது. இந்த வீடியோ கலைஞரை பற்றி. கலைஞர் நான் டிஎம்கே கட்சி கிடையாது, மோரோவர் நான் ஐடிவிங்கோ எதுலேயுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபேசினேஷன் ஆன் அ லீடர். எப்படிப்பட்ட இந்த லீடர் தமிழ்நாடுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி, பாலிசிஸ், லிபரலைசேஷன் எல்லாத்துக்குமே எப்படி ஒர்க் பண்ணாங்கன்றத டு ஷோ இட் டு தி ஆடியன்ஸ். ஜஸ்ட் டு மேக் அ வீடியோ ஆன் வாட் கலைஞர் டிட் on the history of Tamil Nadu, the policies, and how he liberated every Tamilian, irrespective of caste and creed, religion, and that was the main concept of this video. It has no political affiliations, and நான் இந்த வீடியோ செய்கிறதுல ஐம் டூயிங் இட் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நான் இந்த வீடியோவை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் செய்கிறேன். இதுக்கு காரணம் எல்லாருக்கும் அது ரீச் ஆகணும், அண்ட் இட் மஸ்ட் ரியலி ஹெல்ப் எவ்ரி ஒன். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும், அட்லீஸ்ட் தெரியணும். இப்போ ஐ மே மேக் சம் மிஸ்டேக்ஸ் வெல் மேக்கிங் த வீடியோ. நான் இந்த வீடியோ செய்ய தவறலாம். ஃபேக்ட்ஸ் கேன் டிஃபர். ஃபேக்ட்ஸ் சில குறிப்புகள், தேதிகள் மாறலாம். அதை you are free to share it in the comment box, so I can change it and I can even refer your name and say that I made a mistake. So நான் ஏதாவது ஒரு வருடமோ ஒரு கருத்தோ தவறாக சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நான் கீழே அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐ வில் அக்னாலேஜ் யுவர் நேம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ டிஎம்கே எப்படி பிறந்தது, ஹூ வாஸ் கருணாநிதி, அதுதான் நம்மளுடைய அன்னைக்குள்ளே வீடியோ பற்றி. இது நம்ம செஷன் மாதிரியாக பண்ணுவோம், பல சீரீஸ். ஸோ ஒரு ஃபியூ 2-3 வீக்ஸில் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் யார் இந்த நபர், என்ன செஞ்சாங்க, who this person is and what he has done for தமிழ்நாடு. ஓகே, ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா நாதஸ்வரம் வாசிக்கிறப்பல அதை உன்னிப்பாக கவனிக்கிறப்பல ரொம்ப டீப்பாக அவங்க அப்பா வாசிக்கிறாங்க. ரொம்ப ஃபேசினேட்டடாக அந்த பையன் பார்க்குறப்பல a boy is observing his father play the nadaswaram. Both of them are so deep into the matter. They are observing, the father is playing with all passion and the son is listening with such discipline and very respectfully. அந்த நேரம் there is a knock on the door. அந்த நேரம் அந்த கதவில் அவங்க வீட்டுக்கு கதவில் ஒரு சத்தம் வருது. திறந்து பார்த்தா ஒரு நபர் வந்திருக்கார். a person has come but that person is not stepping inside the house. ஒரு ஆள் வந்திருக்கார், வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறார். அவர் சொன்ன கருத்து, பண்ணையார் கூப்பிட்றப்பல வரணுமா அப்படின்னு. the person had said that the rich man in the village needs to meet Kalaignar's father, so he is supposed to come there. இவர் போகிறார். அண்ட் இவர் எப்படி போகிறாருன்னா, ஷர்ட் போடலை, வெறும் பேர் செஸ்ட்டு, பேர் ஃபுட்டாக அந்த பண்ணையாரை பார்க்க போகிறாப்புல. நம்ம இந்த குழந்தைக்கு அப்பா பேர் முத்துவேலர். அண்ட் அங்கே போகிறாங்க. அங்கே போனால் பண்ணையார் உட்கார்ந்துருக்கிற தோரணையாக, இவர் கொஞ்சம் தூரமாக இருக்கிறாரு. தூரமாக இருந்து அவர் ரொம்ப பணிவுடன், வித் சச் நாட் ஜஸ்ட் ரெஸ்பெக்ட், வெரி rigid, and he is quite fearful, and he is shrinking and he is talking. It was an invite for the person to come and do a program in the Pannayar's house. That was all. அந்த பண்ணையாருக்கு வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் இவர் அவருடைய நாதஸ்வரத்தை ப்ளே பண்ணணுக்காக சொன்ன ஒரு இன்வைட், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சம்பவம் முடியுது. 2 பேரும் வீட்டுக்கு நடந்து வராங்க. இந்த பையன் அப்பாட்ட கேட்குறப்பல, ஏன்ப்பா நீங்கள் சட்டை போடாமல் ஏன் போனீங்க? why father did you not wear your shirt when you went to this person's house? And the father replied, அவர் அப்படி ஸ்மைல் பண்ணி விட்டார் திருப்பி. ஆனால் இந்த பாய்க்கு ஒரு ஃபீலிங், சம்திங் இஸ் ராங். எங்கள் அப்பா இது மாதிரி எங்கேயுமே இருந்தது கிடையாது, அவர் இவ்வளோ படிச்சிருக்கிறார், அவரே ஒரு வித்வான், நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும், தமிழ் கதைகள், இலக்கியம், நிறைய விஷயம் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் எங்கள் அப்பா ஏன் அந்த இடத்துல அவ்வளோ குனிஞ்சு போய், ஈவன் வித் தட் மச் ஆஃப் நாலேஜ், why was my father so sort of obedient there?
அண்ட் இது இது ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாப்பா, இல்லைப்பா அவங்க வேறு நம்ம வேறு, சி தே ஆர் சம் லிட்டில் ஹையர் அண்ட் we are லிட்டில் லோவர், இன்னும் சில விஷயங்களை சொன்னார். ஆனால் மேலோட்டமாக the father explained to the son certain things, but he did it in such delicate manner. He didn't want the son to, at this point or at this age, to understand the differences of caste or class and all that. So he was quite matured, and he told it in a very understandable manner. The father loved the son. The பையனை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் த பாய் வாஸ் டூயிங் வெரி வெல் இன் ஸ்கூலில் நல்லபடியாக படிப்பாப்பில். இருந்தாலும் அந்த ஒரு தாக்கம் மனசில் எப்போவுமே இருந்திருக்கு இந்த பையனுக்கு. இந்த பையன் வந்து அடுத்தது எங்கன்னா ஹை ஸ்கூலுக்கு போகணும். ஹை ஸ்கூலுக்கு போகவும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, பையனை ஹை ஸ்கூல் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு போகிறார். கொண்டு போகிற இடத்துல த ஃபாதர் டேக்ஸ் ஹிம் டு தி ஹை ஸ்கூல் அண்ட் த headmaster of the high school, one Iyengar, and that person, even this boy and this father were not even allowed to meet the headmaster. இந்த பையனும் இந்த தகப்பனும் அந்த ஹெச்எம்ஐ பார்க்க கூட முடியல. காரணம், அவங்க 2-3 டெஸ்ட் நடத்தியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து இவர் 2 டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டார், ஒரு டெஸ்ட்டை பண்ண முடியல. அந்த காரணத்துக்காக உள்ளார விடலை. The boy failed in 2 tests and hence he was not allowed to go inside and discuss with the headmaster. The boy did not relent. அந்த பையன் விடலை. The boy ran inside the headmaster's house, room. அந்த பையன் வந்து ஹெட்மாஸ்டருக்கு ரூம்குள்ளே நுழையிறார். நுழைஞ்சோன்னே ஹெட்மாஸ்டர் ஷாக் ஆகிறாரு. என்னடா இது, இவ்வளோ ஒரு பையன் இவ்வளோ. ஹெட்மாஸ்டர் ஆக்சுவலாக ஹி வாஸ் ஸ்டார்டில்டு. ஹெட்மாஸ்டர் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாரு. என்ன இப்படி ஒரு பையன் ஓடி வரப்பல, என்னப்பா என்ன விஷயம்? இப்படி சார், எனக்கு பரீட்சை நடத்தினாங்க, எனக்கு வந்து 2ல் பாஸ் ஆகிட்டேன், 1ல் மட்டும் ஆகலை, எனக்கு சீட்டு வேணும் அப்படி. இப்போ இவர் சொல்கிறார், அது முடியாதுப்பா, பாஸ் ஆனதான் சீட்டு, நீ கிளம்பிட்டு உனக்கு சீட்டு கிடையாது. இவன் வந்து இந்த பையன் விட மாட்டேக்கப்பில், இல்லை நான் வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த சீட் வேணும். The boy remains vehement, expecting to get the seat and not relenting in any way. இந்த ஹெச்எம்க்கு என்ன செய்யன்னு தெரியல. அப்போ இந்த பாய் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, இஃப் யூ டோன்ட் கிவ் மீ திஸ் சீட், இந்த சீட்டு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா ஐ வில் ஜம்ப் இன் டு தட் பாண்ட் அண்ட் கில் மை செல்ஃப். நான் அங்கே உள்ள ஒரு பாண்டில் நான் சாடி நான் என்னையே வந்து ஐ வில் ஃபினிஷ் மை லைஃப். ஹெட்மாஸ்டருக்கு கொஞ்சம் ஷாக். ஹெட்மாஸ்டருக்கு ஏன் ஷாக்னா, அந்த பாண்டில் ஏற்கனவே இந்த மாதிரி அதாவது நிறைய குழந்தைகள் அதில் ட்ரவுன் ஆகியிருக்காங்க. மெனி சில்ட்ரன் ஹேட் ட்ரவுண்ட் இன் தட் பாண்ட். இது போக இந்த பையனுடைய ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஃபோர்ஸ், அவனுக்குள்ளால் ஒரு ஃபோர்ஸ், த வே ஹி வாஸ் டெல்லிங் தட் ஹீ வாண்ட்ஸ் இட். அவர் he relented and he gave an opportunity to this boy. This boy was Kalaignar and this was his first protest. First impact வந்து அவங்க அப்பா எப்படி ஒரு பண்ணையா இருக்க வீட்டில் வந்து குனிஞ்சு how the father had changed his whole demeanor when watching or when meeting with the rich man of the village. The second was the first protest for Kalaignar was when he fought for his educational seat. Seat சேராரு. He used to come as the first in the class. எல்லா கிளாஸ் டெஸ்ட்டு நடத்துறது, டிசிப்ளின் எல்லாத்துலேயும் he used to be the first. So Kalaignar used to always win and get the first mark in all the tests. இது நடந்துகிட்ருக்கு. அவருக்கு வந்து வாசிப்பு ரொம்ப பிடிக்கும். he used to love reading. அப்போது அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, அவருக்கு நிறைய டியூஷன் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து அந்த நேரத்துலேயே he loved reading literature, தமிழ் லிட்ரேச்சர். அதுலேயும் he loved creating dramas. அவர் என்ன பண்ணுவாரா, ட்ராமாஸ் வந்து எழுதுவார். ட்ராமாஸ் எழுதி அதை வந்து அவருடைய கிளாஸ்மேட்ஸை வச்சு அவங்களுடைய கவுஷெட், அதாவது மாட்டுத்தொழுகில் வச்சு ட்ராமாவாக நடத்துவாங்க. இந்த ட்ராமாஸ் நடத்துகிற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் தி ஆக்டர்ஸ், அந்த நாடகத்தில் நடிகர்கள்லாம் அவருடைய நண்பர்களும், அண்ட் ஆடியன்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் கிளாஸ் ரூம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அப்போமே அந்த நேரத்தில்
அவர் பனகல் அரசர் என்ற ஒரு நபரை பற்றி அவர் கேள்விப்படுறார், ஒரு பயோகிராஃபி புக். கலைஞருக்கு வந்து அப்போவுமே பயோகிராஃபிஸ் ரொம்ப பிடிக்கும், பயோகிராஃபிஸ் அண்ட் ரீடிங் அபவுட் கிரேட் பீப்புள் அண்ட் கிரேட் லீடர்ஸ், எஸ்பெஷலி தமிழ் லீடர்ஸ். இந்த பனகல் அரசர் யாருன்னா, அந்த பீரியடில் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற ஒரு பார்ட்டி இருந்தது. அந்த பார்ட்டியில் அந்த பார்ட்டிக்கு ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருந்த ஒருத்தர் தான் இந்த பனகல் அரசர். இந்த பனகல் அரசர், இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏன் வந்தது, அந்த காலத்தில், இப்போ இல்லை, அந்த காலத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப மேல் ஜாதியில் இருக்கவங்க மட்டும் தான் காங்கிரஸில் இருந்தாங்க. டியூரிங் தோஸ் டைம்ஸ் ஒன்லி த பீப்புள் ஃப்ரம் த ஹையர் காஸ்ட் வர் ஏபிள் டு பி இன் த காங்கிரஸ் பார்ட்டி. அப்போது அந்த சில விஷயங்களை பிடிக்காமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், கொஞ்சம் எலைட் படிக்கிற ஆட்கள், தே கேம் அவுட் அண்ட் தே ஸ்டார்டட் அ குரூப் கால் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதில் வந்து அப்போது ஒரு குரூப் ஆஃப் நபர்கள் அங்கே நடக்கிற அந்த அப்ரெஷன் ஆர் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் காஸ்ட், மெயினாக கிளாஸ் அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க தனியாக ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு. இந்த பார்ட்டியில் கலைஞர் வந்து இந்த பார்ட்டியை பற்றி அவர் வாசிக்கிறாரு, இந்த விஷயங்கள் இதெல்லாம் அவருக்கு வந்து இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் வெரி வெல். இது ஒரு சைடில் இருக்கட்டும். இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, பெரியார் என்ற ஒரு நபர், அப்போ ஒரு சாதாரண ஆள். பெரியார் என்றது அவர், நான் வந்து ஐ மேக்கிங் திஸ் வெரி ஈஸி, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நிறைய வருஷங்கள், நிறைய நேம்ஸ், பெரிய பெரிய நேம்ஸ், ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ்லாம் கொடுக்காம ஈஸியாக கொடுத்தா எல்லாருக்கும் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அப்போ பெரியார் வந்து அவரும் வந்து அவருக்கும் காங்கிரஸ்லேருந்து, அவர் முதல்ல காங்கிரஸில் இருந்தார். ஹி டிடன்ட் லைக் சர்டன் திங்ஸ் இன் காங்கிரஸ். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் சேர்றார். பெரியாருக்கு ஒரு நல்ல ஒரு அம்சம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு உள்ளால போனாரோ அந்த விஷயத்துக்குள்ளால ரொம்ப டீப் ஆயிடுவார். ஹீல் பிகம் ஸோ இன்வால்வ்ட் இன் இட் அண்ட் ஹீ வில் புட் ஆல் ஹிஸ் பேஷன் இன் இட். அந்த விதத்தில் அவர் ஹீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அ லாட் அண்ட் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் இன் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆகிட்டு இருந்தாப்புல. கலைஞர் வந்து கலைஞருக்கு என்ன பெரியார்கிட்ட பிடிச்சிருந்துச்சுன்னா, இவர் 3 விஷயத்தை பற்றி, பெரியாருக்கு 3 விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று, பெரியார் யூஸ் பண்ணுற டாமினேஷனை பற்றி அவர் என்னென்ன பேசினாரோ. அப்புறம் டிஸ்கிரிமினேஷன், நிறைய டிஸ்கிரிமினேஷன் அப்போ இருந்தது, பேஸ்ட் மெயின் ஆன் காஸ்ட் அண்ட் கிளாஸ். ஸோ அது அவருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தது. இன்னொரு முக்கியமானது வந்து ஆப்ரேஷன், எப்படி மக்கள் வந்து மிதிக்கப்படுறாங்க இல்லை அழுத்தப்படுறாங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து பெரியார் வந்து நிறைய பேசியிருந்தார். ஆனால் பெரியார் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஹி வெண்ட் அண்ட் ஸ்டார்டட் யூஸிங் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், அதாவது சுயமரியாதை கல்யாணங்கள். இது ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட் ஆச்சு. யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஷாக். சுயமரியாதையான கல்யாணங்கள், அது என்னப்பா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன். Periyar was very keen about self-respect marriages, and the youngsters of those times, they felt this very different, because Periyar was talking about two things. One, it was self-respect, சுயமரியாதை. Then another one was social justice, அதாவது சமதர்மம். எல்லாருக்குமே வந்து ஒரு சமமாக there must be தர்மம், justice. It's not like only the high caste or the high class can get justice. Everyone should get. எல்லாருக்கும் வந்து ஒரு சமமாக they must be able to get whatever they need or rights. அதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு they must have ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். This was what Periyar's concept was. This thing இது வந்து கொஞ்சம் this was loved by the youngsters. The young generation and youth instantly absorbed it and they were very keen to follow these principles. ஆனால் இதில் ஒரு விஷயம், சுயமரியாதை கல்யாணங்கள் அண்ட் அகேன்ஸ்ட் ரிலிஜன், இதெல்லாம் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கே கொஞ்சம் அகேன்ஸ்ட் இருந்துச்சு. பிகாஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் மோர் ஆஃப் ஒரு வெரி அவங்க வந்து they were just away from communist or high class or elite people, பட் அங்கேயும் நிறைய தவறான விஷயங்கள் இருந்தது. தவறு அப்படின்ல சில முரண்பான விஷயங்கள் இருந்தது, which Periyar did not like. So he was separately forming ஒரு விங். இந்த நேரத்தில் இன்னொரு யூத், பச்சையப்பாஸ் காலேஜில் ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான யூத்துக்கு, he was also very keen on Periyar and his name was C.N. அண்ணாதுரை. and C.N. அண்ணாதுரை என்ன பண்ணாப்புலன்னா, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது இந்த சுயமரியாதை மூமெண்ட்டை வந்து அவர் வந்து அவருடைய காலேஜுக்கு கொண்டு வர்றாரு. காலேஜுக்குள்ளால் கொண்டு வர்றாரு. அங்கே ஒரு he conducts a program itself and this makes him also strong. இப்போ கருணாநிதி வந்து இந்த எல்லா டெவலப்மெண்ட்டும் அவர் அப்போ ஒரு யங் சைல்ட்லேருந்து அடல்ட் ஆகி, டீன்லேருந்து அடல்ட்டுக்காராரு. ஹீஸ் டேக்கிங் ஆல் ஆஃப் திஸ் இன்சைட். அது அவருக்குள்ளால் உள்ள போகுது. அதாவது நல்ல ஃபார்மேஷன் சொல்லலாம். நல்ல ஒரு அந்த நேரத்தில் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அவருக்கு ஏறுது.
ஏன்னா அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து he has seen how there is a difference of money or caste and class in his house. இந்த தொழில் இன்னும் சொல்லப்போனால் கலைஞரை வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும், அவங்க அப்பா முத்துவல்லர் அண்ட் அஞ்சு அம்மா, அவங்க அம்மா, they wanted him to become நாடஸ்வரம் artist just like the family tradition. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க அவர்கிட்ட. ஆனால் அவர் வந்து he said I won't take it, and there was a reason why he did not want to take it. அவருக்கு அது எடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா he felt that with this tradition, நாதஸ்வரம் tradition, கண்டிப்பாக there's going to be a lot of class differences. அதை நான் முறிக்கணும், அதுக்கு நான் எதுக்கணும். இப்போ நானே இதில் மாட்டினேன்னா I cannot come out of it and I will never change. நானும் I'll be part of the system or part of this segregation. இந்த அடுக்குமுறைகளில் நானும் ஒரு அங்கம் ஆயிடுவேன்ற ஒரு பயத்தில் he did not want to be a part of it. அப்புறம் இந்த கலைஞருக்கு வந்து 3 இம்பேக்ட், ஆக்சுவலாக 3 இம்பேக்டில் அவருக்கு வந்து he also liked another person's speech. அழகிரி சாமியும் பெரியார் கூட ஒரு வெரி க்ளோஸ் பர்சன். இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபைரியாக பேசுவாங்க. இன்ஃபேக்ட் அழகிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் அவர் வந்து அவருடைய சனுக்கு பேர் அழகிரின்னு பேர் விட்டுருந்தார். ஸோ என்ன ஆச்சுன்னா, கலைஞருக்கு இன்ஃப்ளூயன்சஸை பார்த்துக்குவோம். இங்கே நம்ம 3 இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னோம். பனகல் பர்சன் வந்து அது ஃபஸ்ட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் பனகல் அரசர் ஃபஸ்ட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் மெயின் 3 இன்ஃப்ளூயன்சஸ் பெரியார், சிஎன் அண்ணாதுரை அண்ட் த லாஸ்ட்டாக சொன்னால் வந்து வாட்ஸ் இஸ் நேம், லாஸ்ட்டாக சொன்னது அழகிரி. எஸ், இந்த 3 பேர். இந்த 3 பேரில் அவருக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, he loved பெரியார் ஸ்பீச் அண்ட் அழகிரிட்ட அவருக்கு பிடிச்சது வந்து அந்த the way he expresses his points with அண்ணா the power. இது 3 அவருக்கு இம்பேக்ட் பண்ணிச்சு. ஒரு முறை என்ன பண்ணுறாரு, சைக்கிள் ரிக்ஷாவில் அவரும் அவருடைய அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த ஏரியாவில் உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சைக்கிளில் தே புட் த ஃப்ளாக் ஆஃப் தமிழ் தாய், அந்த காலத்தில் இருந்த கொடி, அதை தமிழ் தாய் ஃப்ளாக் கொடியை வந்து சைக்கிளில் வந்து he kept the flag on the cycle, he tied it and they went rounds into the village. ஊருக்குள்ளால, கிராமத்துக்குள்ளால கம்ப்ளீட்டாக ரவுண்ட்ஸ் போனாங்க. இது என்னாச்சுன்னா, அந்த நேரம் பிட் நோட்டீஸ் எழுதியிருக்காங்க. பிட் நோட்டீஸ் அந்த காலத்தில் நல்லா புரியணும். அப்போ அச்சடிக்கிறதுக்கு பைசா கிடையாது. சின்ன பசங்க, தேவர் ஆல் யூத். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதுவாங்க, கையால் எழுதுவாங்க. கலைஞர் வந்து கையால் பேப்பராக வந்து பிட் நோட்டீஸ் எழுதுவார். அகேன்ஸ்ட் அன்றைக்கி ரொம்ப ஹிந்தி திணிப்பு இருந்தது. ஸோ ஹிந்தி திணிப்பு ஒரு இந்த கிளாஸ் செக்ரிகேஷன் இதெல்லாம் பற்றி அவர் எழுதி இதை பிட் நோட்டீஸாக எல்லா இடத்துலையும் கொடுப்பார். இதில் அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய ஹிந்தி சார், அவருக்கு ஸ்கூலில் அவருக்கு பாடம் எடுக்கிற அப்போமா அவர் கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த ஹிந்தி சாருக்கு கையிலையும் கொடுக்குறாரு. ஹிந்தி சார் கையில் வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இப்போ கோவத்தில் இருக்கிறாரு. இவர் கலைஞர் மேலே ஒரு கண் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் டே என்ன நடக்குதுன்னா, கிளாஸ் ரூம் நடக்குது. அந்த கிளாஸ் ரூமில் கலைஞரை வந்து அந்த ஹிந்தி சார் வந்து போர்டில் வந்து சில ஹிந்தி வேர்ட்ஸ் எழுதிடுறாரு. எழுதிட்டு he asks கலைஞர் டு ரீட் இட். கலைஞரால் வாசிக்க முடியல. அப்போ கலைஞர் வந்து he slaps. இந்த ஹிந்தி சார் அவரை ஸ்லாப் பண்ணுறாப்புல. கலைஞருக்கு அது வந்து கொஞ்சம் மனசில் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்த ஆஃப்டர் லாட் ஆஃப் இயர்ஸ் வாட் ஹேப்பன்ட் வாஸ், அதே ஹிந்தி சார் இவரை அழைக்கிறாப்புல, ஒரு ஈவெண்ட்டுக்கு இவர் அழைக்கிறாப்புல. அந்த ஹிந்தி சார் வாசல்லிருந்து நம்ம கலைஞரை வெல்கம் பண்ணுறாப்புல. தட் சேம் ஹிந்தி சார் comes to the gate because he organized the event and he was there to invite Kalaignar. He was very sad. In fact, அந்த வாத்தியார் தன் தொழிலே மாற்றிட்டார். He became a homeopathic doctor. So today, why I took this initiative, I believe youth should know about Kalaignar and DMK. எனக்கு ஒரு சின்ன ஆசை, இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக யூத்தை பற்றி கலைஞரை பற்றி அண்ட் டிஎம்கே பற்றி தெரியணும். இது ஒன்று. ரெண்டாவது, அவருடைய பீரியடில் தான் பல பாலிசிஸ் வந்துருந்துருக்கு, பல பாலிசிஸ். ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, இந்த பாலிசிஸ் ஷுட் பி டேக்கன் டு த காமன் பீப்புள், டு ஆல் ஆஃப் அஸ், ஸ்பெஷலி யூத். நான் நினைக்கிறேன் இந்த பாலிசிஸ் எதெல்லாம் வந்து கலைஞர் செஞ்சாரோ, நிறைய பாலிசிஸ், அந்த பாலிசிஸ் ஏன் செஞ்சார், என்ன இம்பேக்ட் அவர் பட்டார், இல்லை அவர் பார்த்தார், இல்லை அவர்கிட்ட யாரோ கொண்டு போயிருக்காங்க, அது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் செஞ்சார். அது எப்படி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடுக்கு டெவலப்மெண்ட், நீங்களும் நானும் இந்த லெவலுக்கு படித்து, இந்த லெவலுக்கு டெவலப் ஆகி, இந்த லெவலுக்கு லிபரல் ஆகிறோம்ன்றது காரணமே
அவருடைய நிறைய பாலிசிஸ். இப்போது நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தாங்களே, நிறைய லீடர்ஸ். நீங்கள் ஒன்று நீங்களே கண்டுபிடிக்கணும், எத்தனை லீடர்ஸ் இந்த மாதிரி கலைஞர் மாதிரி ஆனாங்க. நிறைய பேர் அவர் சொன்னதை செஞ்சாங்க, நிறைய பேர் வந்து காப்பி அடித்தாங்க, நிறைய பேர் நிப்பாட்டினாங்க. ஆனால் பாலிசி ஃபார்மேஷன் அண்ட் அதை வந்து ஒரு ஃபீஸிபிலிட்டி அண்ட் ஊருக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்றதை he did a wonderful job. Thank you friends. This is the first part of the series. I want to go into the depth and detail of Kalaignar and DMK, so you understand what Kalaignar and DMK stand for, and so நீங்களும் you will நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், பட் என்ன நடந்தது தமிழ்நாட்டில்னு தெரியும். I would love to hear about what you have to say. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இது எப்படி இருந்தது, இன்னும் இது மாதிரி இன்னும் செய்யணுமான்றத உங்களுடைய அபிப்பிராயம். I want to know what your comments are, true comments, okay? And please remember again, I have no connection with any party, or I'm not very connected with any. Now, this has not been done for anyone. This has been done because I kind of read certain Kalaignar books, and that made me interested, and I thought I should. This is my duty as a Tamilian. இது இப்படின்னா நான் ஒரு தமிழியனாக இவ்வளோ வாசித்து இவரை பற்றி இவ்வளோ ரிசர்ச் பண்ணோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பிடிச்சதை எனக்கு இன்றைக்கி தெரிஞ்ச நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பாஸ்ட் கொஞ்சம் தெரியல, நடந்தது என்ன இல்லை, கலைஞர்ன்றது தெரியும், கலைஞர்ன்றது எப்படி உருவாகினார் அதுன்றது இந்த ஒரு மிஸ்ஸிங் பார்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. நம்ம இப்போது இன்றைக்குள்ள டெவலப்மெண்ட் தான் பேசுகிறோம். அடிப்படையிலேருந்து அதை தெரிஞ்சால் தான் இது ஏன் நடந்தது, ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் டு கிரியேட் an education into him, I started this out. I hope this was useful. Let us meet again in the next episode. Thank you. Bye-bye.